பாகியலட்சுமி சீரியலில் சந்தோஷமாக கோபி இப்போ பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்ன சீக்கிரம் சொல்லுடா கோபி அப்படின்னு ஒரு பக்கம் ஈஸ்வரி கேட்க, இப்போ கோபி சொல்கிறாரு, நான் எழில்கிட்டையும் பேசிட்டேன். திரும்பவுமே அவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பாடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வேலைக்கு போயிடுவீங்க, இந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும், இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜெனி இருப்பா, குழந்தை இருக்கும், எழில் இருப்பா, அமிர்தா எல்லாருமே இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அதே மாதிரி நீ அப்பா சூப்பர் டேடி கலக்கிட்டீங்க அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கு. ஸோ இப்போ பாக்யா எதுவுமே பேசாமல் கோபியை மட்டும் பார்த்துட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இப்போ பேசுகிறாங்க, என்னம்மா பாக்யா இவ்வளோ அமைதியாக போகிறா, எதுவுமே கண்டுக்கல, ஏன் குழந்தைங்க வரதுல அவளுக்கு எதுவுமே இஷ்டம் இல்லையா, பிள்ளைங்கள அவள் மிஸ் பண்ணலையா, நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நீ செஞ்சுருக்கல்ல, அவளுக்கு நல்லது செஞ்சாலே அவரை பிடிக்க மாட்டேங்குது, அதுலேயும் நீ செஞ்சனால பேசாமல் போகிறா அப்படின்னு ஒரு பக்கம் ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பாக்யா தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போ போயிட்டு நம்ம செல்வி பேசிகிட்டு இருக்காங்க, என்னக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்க, என்னக்கா அப்படின்னோடனே, பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனைனா அதை கூட சரி பண்ணிடுவேன், ஆனால் வீட்டிலன்னா என்னால் எதுவுமே முடியல செல்வி அப்படின்னு, என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தாங்க முடியாது, குழந்தைங்க ஒரு வயசுக்கு மேலே அவங்க விருப்பப்படி விட்டுணும், நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது, அதான் கண்ணால் பார்க்குறீல கோபி, கைக்குள்ளே வச்சு இப்போ பார்க்குறீல செல்வி, கைக்குள்ளே பிள்ளையை கடைசி வரைக்கும் வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வயசுக்கு மேலே அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்க வேண்டியதான், அதுக்காக பாசம் இல்லை அப்படின்னு கிடையாது, பக்கத்துலேயே வச்சுக்கணும் நம்ம பிள்ளையை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, புரியுதுக்கா நீ சொல்கிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஷெலின் வராங்க, அவங்க ஃபேமிலி வராங்க, அதுக்கப்புறமா எழில் வராங்க, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி எல்லாருக்கும் நான் போயிட்டு காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாக்யா சொல்ல, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்கப்புறம் ரொம்பவே டல்லாக இருக்காங்க பாக்யா. ஸோ ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன பிள்ளைங்கள்லாம் வந்தது உனக்கு விருப்பம் இல்லையா, உலகத்துலேயே ரொம்ப பெருசு என்ன தெரியுமா, தாய் பாசம், அதுவே உனக்கு தெரியல, ஏன் இப்படி மூஞ்சி எப்போ பார்த்தாலும் தூக்கி வச்சுருக்க அப்படின்னு எதுவுமே பதில் சொல்லலை பாக்யா. இப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, வர வர நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கே போயிடுறாங்க. ஸோ அப்கமிங்கில் கோபிக்கிட்ட சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டு குழந்தைங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க, பிரச்சனை எனக்கு தானே அப்படின்னு, இதெல்லாம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கோபி கேட்க, பாக்யா சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக ஈஸ்வரி எள்ளு கேட்டால், எப்போ குழந்தை பெற்றுக்கலான் இருக்குது அப்படின்னு பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பிப்பாங்க, பாருங்கள் இப்படி தான் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கும் அப்படின்னு பாக்யா கோபியை பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்படி இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.